இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அந்த காலங்களிலே மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ, நீங்கள் நெருக்கப்பட்டு துன்பத்தில் இருக்கிறீர்களோ, கலங்காதிருங்க, நான் கூட இருக்கின்ற கர்த்தர். சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா? இந்த காலங்களில் மிகவும் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? கலங்காதிருங்கள், கர்த்தரே அடைக்கலமாக இருக்கிறார். நீ நெருக்கப்படுகிற நேரங்களிலே நானே உனக்கு தஞ்சமாக இருக்கிறேன் ஆண்டவர். சிறுமைப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீ சுதந்திரித்துக் கொள்வாய் மகளே. உனக்கு தேவனை பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுவார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, கர்த்தரே அடைக்கலமாக இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தரையே அடைக்கலமாக இருந்து நீங்கள் நினைக்கலாம், நான் போக்குற இடையிலே ஆண்டவரே, எனக்கென்று ஒரு வீடு இல்லையே, நான் இப்பொழுது நெருக்கப்படுத்தப்படுகிறேனே, என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருக்கலாம். கலங்காதே, கர்த்தர் உனக்கு தஞ்சமாக இருப்பார். அவரை உனக்கு தஞ்சமாய் உருவாக்குவார். அவரே உன் கூட இருந்து உன்னை உயர்த்தி உனக்கு அடைக்கலத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென்.